நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். இலங்கை இந்திய உறவுகளை வலுவாக்க முன்னெடுத்துச் செல்வதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை கல்வி மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கோரிக்கை. வேலை நிறுத்தத்தை கைவிட்டு கடமைக்கு திரும்புமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ரயில்வே தொழிற்சங்கத்திடம் கோரிக்கை. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மீண்டும் மத்திய கிழக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமராக 3வது தடவையாகவும் பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை 2 நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்திய பிரதமரின் அழைப்பை ஏற்று அவரது பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார். டெல்லி நகரில் இந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதன் போது மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் பிராந்திய அரசு தலைவர்களுடனான உத்தியோகபூர்வ புகைப்படம் எடுக்கும் நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டார். ஜனாதிபதிக்கான இடம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அருகில் ஒதுக்கப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் பங்கேற்றமை குறித்து இந்திய ஊடகங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கின்றமை முக்கிய அம்சம். பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையோடும் கல்வி கற்பதற்கான சூழல் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். சகல மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இதனால் பாடசாலை கல்வி மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார். கொட்டாவை வடக்கு தர்மபால கல்லூரியின் கேட்பர் கூடம், உள்ளக அரங்கம் என்பவற்றை மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். கட்டடங்களால் மாத்திரமன்றி பல்வேறு துறைகளிலும் நுழையக்கூடிய பாடநெறிகளின் மூலம் பாடசாலைகளை வலுப்படுத்துவதனால் சிறந்த மாணவர் சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொதுமக்களை சிரமத்துக்கு உள்ளாக்காது வேலை நிறுத்தத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்புமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ரயில்வே தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ரயில்வே சாரதிகளின் பதவி உயர்வு தொடர்பான நடைமுறையை தயாரிக்கும் பணிகள் தற்சமயம் இடம்பெறுகின்றன. தரம் 3 தரம் 2க்கான பதவி உயர்வை மேற்கொள்ள 75 அதிகாரிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதுவரை 70 அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியவர்களுக்கான பதவி உயர்வும் உரிய நடைமுறைக்கு அமைய வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. இதுவரை அறவிடப்படாத நிலுவைத் தொகையை அறவிட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். 1000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலுவைத் தொகையை இதன் ஊடாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இது தொடர்பான சுருக்க அறிக்கை பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் வரி வருமான சேகரிப்பை மறந்து செயற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் உரையாற்றினார். தற்சமயம் இடைநிறுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கும் என 8750 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கென பாராளுமன்றத்தின் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடன் மறுசீரமைப்பு திட்டம் முடிவடைந்ததுடன் இவற்றை மீள செலுத்த முடியும். இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கான நிதி போதுமானதாக இல்லை என்றும் அதனை ஈடு செய்வதற்காகவே இந்த நிதி பெற்றுக்கொள்ளப்பட இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் யுவதிகளின் கனவை நனவாக்கும் பொருளாதாரம் நாட்டில் ஏற்படுத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்த்து வருவதாகவும் அவர் கூறினார்.
அதனை அரசாங்கம் உணர்ந்து கொள்வது அவசியம். தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் ஆற்றும் பணிகள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் ஆன்மீக கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர்கள் மகத்தான சேவைகளை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அறநெறி கல்வியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ராணுவ கிராமங்களில் வசிக்கும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அஹமட் தெரிவித்துள்ளார். இதுபற்றி உரிய அதிகாரிகளுடன் கவனம் செலுத்தி மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். குர்நகல் இப்பாகமு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்கள் கிராமத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்த பின்னர் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். உலகச் செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் மத்திய கிழக்குக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ளார். இஸ்ரேல் காசாவின் மீது கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு விஜயம் செய்யும் 8வது தடவை இதுவாகும் என்று அல் ஜெசீரா இணையதளம் அறிவித்துள்ளது. எகிப்து, இஸ்ரேல் நாடுகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். காசா மீதான யுத்தத்திற்கு நிலையான தீர்வை எட்டுவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். அதனைத் தொடர்ந்து அவர் ஜோர்தான், கத்தார் ஆகிய நாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கொழும்பில் பிராதான முக்கியத்துவம் வாய்ந்த கட்டட தொகுதிகளை அபிவிருத்தி செய்வது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. காலனித்துவ ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத கட்டட தொகுதிகள் இதன் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் உரிய கட்டட தொகுதிகள் தொன்மைத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என்று நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இன்றைய 21வது போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. இலங்கை நேரப்படி இன்றிரவு 8 மணிக்கு போட்டி நியூயார்க்கில் ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கைக்கு கலாசார சுற்றுலா தொடர்பான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சீனாவின் குவான்சோ சர்வதேச பயண சந்தையில் இடம்பெற்ற நிகழ்வின் போது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கலாசார ரீதியாக இலங்கையில் காணப்படும் வசதிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையிலான விவசாயத்துறை உறவுகள் வலுப்படுத்தப்பட இருக்கின்றன. விவசாய செயற்பாடுகளை வலுவூட்டி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர, இலங்கைக்கான ஓமான் தூதுவர் அகமது அலி சயீத் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். அவசரத்தில்
வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அழையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அழையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பல்வேறு தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமு மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் மேற்கு சரிவி பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய உறவுகளை வலுவாக முன்னெடுத்து செல்வதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை கல்வியின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கோரிக்கை. வேலை நிறுத்தத்தை கைவிட்டு கடமைக்கு திரும்புமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ரயில்வே தொழிற்சங்கத்திடம் கோரிக்கை. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மீண்டும் மத்திய கிழக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.